தான் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றியை தராததால் சோர்ந்து போய்விட்டான் ஒரு இளைஞன். போராட்டமே வாழ்க்கையாகி அந்த போராட்டங்களின் வீரியத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு துறவியிடம் வந்து அடைக்கலம் புகுந்தான். கண்ணீருடன் தன் வாழ்க்கையை விவரித்தான். அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்ன துறவி ஒரு கதையை கூறினார். கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் கிளியால் பறக்க முடியும். ஆனால் சீட்டை எடுக்க வெளியே வந்தாலும் அவை தம் சிறகை விரித்து பறக்க முயற்சி செய்வதில்லை. ஏன் தெரியுமா? சுதந்திரமாக பறந்து திரியும் கிளியை பிடித்து சீட்டு எடுக்க பழக்கும் போது முதலில் அதன் சிறகுகளை வெட்டி விடுவார்கள். சிறகுகளை இழந்த கிளி அதை உணராமல் பறக்க முயலும். ஆனால் அதனால் பறக்க இயலாது. மீண்டும் மீண்டும் பறக்க முயன்று ஒவ்வொரு முறையும் தோற்று போகும். தனக்கு இப்போது பறக்கும் சக்தி இல்லை என்று அது தவறாக நம்பும். பறப்பதையே மறந்து போய்விடும். வெட்டப்பட்ட சிறகுகள் நாளடைவில் வளர்ந்துவிடும். கிளியால் இப்போது பறக்க முடியும். ஆனால் அது பறக்க முயற்சி செய்யாது. ஏனெனில் அது தன்னால் முடியாது என்ற தவறான நம்பிக்கைதான். எத்தனை முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை தோல்வியடைகிறோம் என்பதும் முக்கியமல்ல. ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் அடுத்த முறை வெற்றி பெறுவோம் என நம்புவதும் அந்த நம்பிக்கையுடன் முயற்சியை தொடர்வதும் தான் முக்கியம் என்றார் அந்த துறவி. இளைஞன் தற்போது புது உற்சாகத்துடன் எழுந்து போனான்.